இது பண்ணுவோம். ஓகே சார். இனிஷியலா நம்ம ஆப்டிடியூட் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம், எந்த டவுட்டும் இல்லை. ஆப்டிடியூட பேஸ் பண்ணி தான் வந்து இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இப்ப இது வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுற சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் டார்கெட் பண்ணோம்னா பார்ட்டியை வந்து ஒன்றும் ஹையர் ஸ்டாண்டர்ட் லெவல் எல்லாம் கிடையாதுங்க, லோயர் லெவல் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிய கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ரேண்டமா ஒரு இதை எடுத்தேன். 2016 சில ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே இந்த கொஸ்டினை நம்ம பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன், நானே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ஃபியூச்சர் கிளாஸ்ல போக போக வந்து எடுத்துக்கலாம். ஆப்டிடியூடும் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு நிமிஷம் இதை ஸ்டாப் பண்ணிட்டு வேற வேற ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஏற்கனவே கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கேன். ஆப்டிடியூடு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 12 யூனிட்டா இருக்கு. இந்த 12 யூனிட்னா ஒரு யூனிட்ல வந்து 3 சாப்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து 3 சாப்டர் இருக்கு. ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ். இந்த மாதிரி டோட்டலா நம்ம இந்த அகர்வால் புக் எடுத்தோம்னா அகர்வால்ல இருக்கிற 30 சாப்டரும் கவர் பண்ற மாதிரி எல்லா பார்ட்டும் வந்து இந்த 12 யூனிட்ல இருக்கு. ஒவ்வொன்னா போவோம். ஃபர்ஸ்ட் இந்த சிஎஸ்ஐஆர் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம ஃபர்தரா இது பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு சிம்பிளான கொஸ்டின் எடுப்போம். மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டடா இருக்கிறத மட்டும் பார்ப்போம். இது வந்து பார்ட்டியை வந்து ஜெனரலைஸ்டு சிஎஸ்ஐஆர்ன்றதால அந்த பர்டிகுலர் டேல வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒன்னா எழுதுறாங்கன்னா அந்த ரிலேட்டடா இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ், இவிஎஸ் இதெல்லாம் ரிலேட் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிறத மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் யூனிட் வைஸ் இருக்கிற ஆப்டிடியூடும் ஒன்னொன்னா போகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்ப்போம். விமன் ஸ்டார்டட், ரெண்டாவது கொஸ்டின் பார்க்குறோம். உமன் ஸ்டார்டட் ஷாப்பிங் வித் ருபீஸ் எக்ஸ் அண்ட் ஒய் பைசே. எக்ஸ் ருபீஸ் வச்சிருக்காங்க, ஒய் பைசே வச்சிருக்காங்க. ஷாப்பிங் போறப்போ 3 ரூபி 50 பைசேக்கு வந்து அவங்க அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஷாப்பிங் பண்ண அமௌண்ட் வந்து 3 ரூபீஸ் 50 பைசே அப்படின்னா திரும்பவும் இப்ப வந்து ஷாப்பிங் பண்ண அமௌண்ட் 3 ரூபி 50 பைசே மட்டும்தான் எடுத்துட்டு போனாங்கன்னா 0 ரூபீஸ் வந்திருக்கும். ஒரு 4 ரூபாய் எடுத்துட்டு போயிருந்தா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மீதி இருக்கும். ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு போயிருந்தா ஒரு பர்டிகுலர் மீதி அமௌண்ட் இருக்கும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸ்பென்ஸ் ருபீஸ் 350 அண்ட் லெஃப்ட் வித் 2y rupees and 2x பைசே. எக்ஸ் ருபீஸ் வந்து 2y rupees மாறிடுச்சு, ஒய் பைசே வந்து 2x பைசே மாறிடுச்சு. ருபீஸ் வந்து 2 டைம்ஸ் பைசேவை மாறிடுச்சு, பைசே வந்து 2 டைம்ஸ் ருபீஸா மாறிடுச்சு. அப்ப இனிஷியலா எவ்வளவு அமௌண்ட் அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. the amount she started. ஜென்ரலைஸ்டா இப்ப நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல போடுற மாதிரி எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2x + 2y ஈக்குவல் டு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்ஷன். ஓகேவா? இது வந்து ஹையர் லெவல் கொஸ்டின்ஸா இருக்கும். அது வந்து நம்ம ஆப்டிடியூடு யூனிட் வைஸ்ல பாக்குறப்ப ஒரு 4-5 கொஸ்டின் இருக்கும். அதை பார்த்தா ஐடியா கிடைக்கும் மேத்தமெட்டிக்கலா சால்வ் பண்றதுக்கு. எல்லா ப்ராப்ளத்தையும் மேத்தமெட்டிக்கலா அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்ப என்ன பண்ணிக்கலாம், அப்படி நம்ம வந்து டைரக்டாவே டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கொஸ்டின் புரியாம ஒரு 6 பேரோ 7 பேரோ இருக்கிறீங்க. கொஸ்டின் புரியாம வேற யாராச்சும் இருக்கிறீங்களா? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, இல்ல ஏதாச்சும் சொல்லுங்க. ஒரு 2 கொஸ்டின் படிச்சா கூட பரவாயில்லைங்க, மனசுல பதிகிற மாதிரி நம்ம படிக்கணும். போக போக நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் புரிஞ்சதா? செகண்ட் கொஸ்டின் நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். எக்ஸ் ருபி ஒய் பைசேவோட ஷாப்பிங் போனாங்க, 3 ரூபி 50 பைசே ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட இப்ப 2y rupees ஆயிடுச்சு, 2x பைசேவா மாறிடுச்சு. இனிஷியலா எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு நிமிஷம். கொஸ்டின் விசிபிளா இருக்கா? அன்மியூட் பண்ணிட்டு யாராச்சும் பேசுங்க. கொஸ்டின் விசிபிளா இருக்கா? சார் அந்த சார் யூனிட் கொஸ்டின் யூனிட் 2 இருக்க ஃபோல்டர் தான் தெரியுது சார் ஸ்கிரீன்ல. ஒரு நிமிஷங்க. யூனிட் 1 தான் சார் ஸ்டக் ஆயிருக்கு ஸ்கிரீன். இப்ப கொஸ்டின் திரும்பவும் டிஸ்பிளேக்கு வச்சிருக்கேன். இப்ப பாருங்க. இப்போ ஓகே சார். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் ருபி ஒய் பைசேவோட போனாங்க, 3 ரூபி 50 பைசே ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப 2y rupees 2x பைசேவா மாறிடுச்சு. எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? இந்த கொஸ்டின் மட்டும் புரியுதான்னு பார்ப்போம், ஆன்சர் அப்புறம் பார்ப்போம். கொஸ்டின் யாராச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா ரெப்ரசன்ட் பண்ணிடுங்க. இது ரெகுலர் கிளாஸ் இல்ல, சிலபஸ் முடிக்க வேண்டிய ப்ரெஷர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிரெயினை டியூன் பண்றோம், ப்ராப்பரா வந்து நம்ம கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, சரி, ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் மேத்தமெட்டிக்கலா சால்வ் பண்ணலங்க. ஒரு வேலை
48 rupees 24 பைசேவோட அவங்க ஷாப்பிங் போயிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்ப்போம். எவ்வளவு அமௌண்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க? 48 rupees 24 பைசே. ஓகேங்களா? ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ? 3 rupee 50 பைசே. அது சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பெண்ட் பண்ணது சப்ட்ராக்ட் பண்ணலாம். 4ல 0 போச்சுன்னா 4, 12ல 5 போச்சுன்னா 7. ஓகேங்களா? 48 ருபீஸோட டபுள் வந்து 74 இல்ல. ஃபுல்லா கூட போடணும்னு அவசியம் இல்லை. என்னாச்சு? ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ் ருபீஸ் வந்து 2x பைசேவா மாறி இருக்கணும். 48ஓட டபுள் வந்து 96. 48ஓட டபுள் வந்து 96. 96 பைசேன்னு இருந்ததுன்னா நாங்க வந்து ஆர்கியூமெண்ட் போயிருப்பேன். போல. அப்போ 48 ருபீஸ்ன்றது தப்பு. நான் எக்ஸ் ஒய்ன்ட்டு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்கே போல. அடுத்தது 28.64 போறேன். 28.64. இதுல எவ்வளவு சப்ட்ராக்ட் பண்ணோம்? 3.50 சப்ட்ராக்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்ப சொல்லுங்க. 4ல 0 போச்சுன்னா 4, 6ல 5 போச்சுன்னா 1. ஓகேங்களா? 14ஓட டபுள் 28. ஆனா அவங்க சொன்னது 14ஓட டபுள் இல்ல. எக்ஸ் ருபீஸோட டபுள் வந்து பைசேவா மாறிக்கணும். அப்ப 28ஓட டபுள் வந்து 56 வந்திருந்தா கரெக்ட். 56 வந்திருந்ததா கரெக்ட். 28ஓட டபுள் 56 வரல. அதனால நான் ஃபுல் ப்ராப்ளத்தை கண்டினியூ பண்ணல. இதுவும் தப்பு. அடுத்து இந்த கேஸ் போவோம். 32.14. 32.14. ஓகேங்களா? ரோஷன் சஃபிகா நாட் ஓப்பனிங்னு சொல்லியிருக்காங்க. வேற யாராச்சும் கால் பண்ணி சொல்றது இருந்தா பேசுங்க. ஓகேங்களா? 32.14 இருக்கு. இதுல 3 rupee 50 பைசே வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 4ல 0 போச்சுன்னா 4. இங்க நம்ம கிட்ட என்ன இல்ல, 1ல 5 போவாது. அப்ப 11ல 5 போச்சுன்னா எவ்வளோ? 6. ஓகேங்களா? 32ஓட டபுள் வந்து 64. இப்ப ஓரளவுக்கு இதா இருக்கும், வாய்ப்பு இருக்கு. இதை பார்த்துட்டே ஃபைனல்லாம் பண்ணிடக்கூடாது. 32ஓட டபுள் வந்து 64. என்ன சொன்னாங்க? எக்ஸ் ருபீஸ் வந்து 2x பைசேவா மாறும்னு சொன்னாங்க. அப்ப 32 ருபீஸ் வந்து 64 பைசேவா மாறி இருக்கு. பைசேல ஓகேங்க. 14 ருபீஸ் வந்து 14 பைசே வந்து 28 ருபீஸா மாறிச்சுன்னா சக்சஸ்ங்க. அப்ப நான் இங்க வந்து என்ன பண்ணணும்? 11 இருந்துச்சு. ஏற்கனவே இங்க 1 கொடுத்துட்டோம். 2ல வந்து 1 ஆயிடுச்சு. அப்ப இது 11. 11ல 3 போச்சுன்னா 8. 3ல 1 ஏற்கனவே போச்சு. 28.64. அப்ப 14ஓட டபுள் 28 இருக்கு. 32ஓட டபுள் 64 இருக்கு. இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். சரி, இருந்தாலும் இவ்வளவு பண்ணிட்டோம். இது கரெக்டானு பாத்துருவோம். நான் ஏன்னா இப்ப நம்ம கிளாஸ் தான் போறோம், எக்ஸாம் ப்ரெஷர்ல. 23.42. இதுல 3.50 சப்ட்ராக்ட் பண்றேன். 2 ஆயிடுச்சு. 3ஓட டபுள் வந்து 6 தான் வரணும். 2வா இருக்கு. அப்ப இதுவும் தப்பு தான். அப்போ ஒரு ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சரா இருக்கு. டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் மேத்தமெட்டிக்கலா போடலைங்க. பேசிக் லெவல் ஐடியாஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். மேத்தமெட்டிக்ஸ் போற 2x, y இந்த மாதிரி ஃபார்முலா, அல்ஜிப்ரா ஃபார்முலாவோ ஆப்டிடியூட் ஃபார்முலாவோ நான் யூஸ் பண்ணவே இல்லை. கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே, யாரும் பேசல. இல்லைன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல டவுட் வந்தாலும் நீங்க அடுத்த கிளாஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்க டவுட்டை சொல்லுங்க, கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஒரு நம்பர் சிஸ்டத்துல ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டோம். இது பாருங்க, சிம்பிளா வந்திருக்கு. த ஹவுசஸ் ஆஃப் 3 சிஸ்டர்ஸ். மொத்தம் எத்தனை வீடு இருக்கு? 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. நம்பர் ஆஃப் ஹவுசஸ் இன்னும் சொல்லல. த ஹவுசஸ் ஆஃப் 3 சிஸ்டர்ஸ் லைஸ் இன் த சேம் ரோ. பட் த மிடில் சிஸ்டர் டஸ் நாட் லிவ் இன் த மிடில் ஹவுஸ். அப்படின்னா சேம் ரோன்னு சொல்லிட்டா 3 பேருக்கு 3 வீடு இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒரே ரோல இருக்கு. ஒரே ரோல இருக்கு. மிடில் சிஸ்டர் டஸ் நாட் லிவ் இன் த மிடில் ஹவுஸ். In the morning, the shadow of the elder sister house falls on the younger sister house. What can be concluded for sure அப்படின்னு கேக்குறாங்க. இது கொஸ்டினை நம்ம அப்படியே பார்த்தோம்னா டக்குன்னு எல்லாம் ஆன்சர் புரிஞ்சிடாதுங்க. ஒர்க் பண்ண இனிஷியேட் பண்ணி லைட்டா கிளிக் ஆச்சுன்னா ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து ரோ ஹவுஸ்னு எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி இருந்தா ரோ ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ஒரு கேட்டகரி. 3 ஒரே ரோல இருக்கு. ஓகேங்களா? மேத்தமெட்டிக்ஸ்ல மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ரோ எல்லாம் இப்படி நம்ம பார்க்க கூடாது. ரோ இப்படிதான், காலம் இப்படிதான் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன். இது ஒரு கேஸ். இப்படி இருந்தா மார்னிங்ல எல்டர் சிஸ்டரோட ஹவுஸ் வந்து இன்னொருத்தவங்க வீட்டுல விழணும்னா மார்னிங் டைம்ல எந்த ஹவுஸும் எந்த இது மேலயும் ஃபால் ஆகாது. அப்ப நான் ரோ இந்த மாதிரி செட் பண்ணல.
இந்த மாதிரி ரோ செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரோ செட் பண்ணிக்கிறேன். எந்த மாதிரி? இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இந்த மாதிரி ரோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு கேட்டகரி 3 பேர்ல மிடில் சிஸ்டருக்கு மட்டும்தான் லாக் பண்ணிருக்காங்க. அப்ப 2 ஆப்ஷன் இருக்கும். மொத்தம் 3 சிஸ்டருக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். மிடில் சிஸ்டர் மிடில் ஹவுஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப என்ன ஆப்ஷன் இருக்கும்? 2 ஆப்ஷன் தான் இருக்கும். மிடில் சிஸ்டருக்கும் மிடில் ஆப்ஷன் கொடுத்திருந்தா 3 ஆப்ஷன் இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எல்டர், மிடில், யங்கர் இந்த மாதிரி லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. லைக் சேம் the does not live in the middle house மட்டும் இருக்கும். மிடில் ஹவுஸ்ல மிடில் சிஸ்டர் இல்ல. அப்ப யாருக்கெல்லாம் போவோம்? ஒண்ணு எல்டர் சிஸ்டரா இருக்கலாம், இல்லைன்னா யங்கர் சிஸ்டரா இருக்கும். எல்டர் சிஸ்டர் மிடில் ஹவுஸ் வரணும், இல்லைன்னா யங்கர் சிஸ்டர் வந்து மிடில் ஹவுஸ் தரணும். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த லைன் போட்டேன். In the morning, shadow of the elder sister house falls on the younger sister. எல்டர் சிஸ்டரோட ஹவுஸ் ஷேடோ வந்து யங்கர் சிஸ்டருக்கு போகணும்னா என்ன இருக்கணும்? இங்க எங்கர் இருக்கணும் மார்னிங் டைம்ல. ஓகேங்களா? நான் இதை ஈஸ்ட்னு எடுத்துக்கிட்டேன், இதை வெஸ்ட்னு எடுத்துக்கிட்டேன். பாட்டம் ஈஸ்டாவும் டாப்பை வந்து வெஸ்ட்னு எடுத்துக்கிட்டேன். அப்ப இங்க இருந்து ஃபாலோ ஆனதான் எல்டர் சிஸ்டரோட இது ஷேடோ வந்து யங்கர் சிஸ்டருக்கு போகும். இங்க எல்டர் பிக்ஸ் பண்ணா ஃபாலோ ஆகாது. இப்ப இங்கதான் பிக்ஸ் பண்ணணும், இங்கதான் பிக்ஸ் பண்ணணும். அப்ப இது எல்டர், இது எங்கரா இருந்தா இது ஆப்ஷன் மிடில். இது எல்டர், இது எங்கரா இருந்தா இது ஆப்ஷன் மிடில். இந்த 2 ஆப்ஷனை தவிர வேற ஆப்ஷனே இல்லை. இதுவரை நான் கொஸ்டினை படிக்கல, இன்கம்ப்ளீட்டா தான் கொஸ்டின் படிச்சிருக்கேன். ஸ்டேட்மெண்ட்டுக்கு இருக்கிறதான் பிக்ஸ் பண்ணிருக்கேன். இன் த மார்னிங் ஷேடோ ஆஃப் த எல்டர் சிஸ்டர் ஹவுஸ் ஃபால்ஸ் ஆன் த யங்கர் சிஸ்டர் ஹவுஸ். ஓகேவா? இந்த 2 டேட்டாவை மட்டும் தான் நான் இன்டர்பிரட் பண்ணிருக்கேன். இன்னும் கொஸ்டினுக்கு வந்து போறேன். ஓகேவா? இந்த 2 டேட்டா வச்சு நான் டயக்ராம் போட்டு மார்க் பண்ணது கரெக்டா? அதுல ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. அப்புறம் கொஸ்டினை பார்ப்போம். லேர்ன் பண்ணதான் ட்ரை பண்றோம். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகல. இப்ப டைம் வந்து ஸ்லோவா போறோம், ஃபாஸ்டா போறோம்னு யோசிக்காதீங்க. நிதானமாவே போலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏதாச்சும் சொல்லுங்க. ஓகே, டவுட் இல்லை அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப என்ன பண்ணுங்க, இப்ப பார்க்கணும். யங்கர் சிஸ்டர் லிவ்ஸ் இன் த மிடில். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? இங்க நான் சொல்ல வேண்டியது 100% ஷுவர் மட்டும் தான் சொல்லணும். வாட் கேன் பி கன்க்ளூடட் ஃபார் ஷுவர் சொல்லுங்க. 100% எது கேரண்டி கொடுக்கணும்? மேபி அப்படின்னு சொல்லுவேன். கன்க்ளூடட் ஃபார் ஷுவர் 100% கேரண்டி தரணும். என்ன சொல்றாங்க? யங்கர் சிஸ்டர்ஸ், யங்கஸ்ட் சிஸ்டர் லிவ்ஸ் இன் த மிடில். 2 ஆப்ஷன்லயும் மிடில்ல யங்கர் சிஸ்டர் வரலங்க. ஒரு ஆப்ஷன் தான் யங்கர் சிஸ்டர் இருக்கு. அப்ப இது ட்ரூனெல்லாம் சொல்ல முடியாது, கொஸ்டின் மார்க் தான். எல்டர் சிஸ்டர் லிவ்ஸ் இன் த மிடில். 2 ஆப்ஷன்லயும் இல்லைங்க, மிடில்ல யங்கர் சிஸ்டர் இருப்பாங்கன்றதும் 2ம் இல்லை. அப்ப இதுவும் 100% கேரண்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் 50% தான் கேரண்டி, செகண்ட் ஆப்ஷனுக்கும் 50% தான் கேரண்டி. அப்படி தேர்ட் பாருங்க. எய்தர் யங்கஸ்ட் ஆர் எல்டர் சிஸ்டர் லிவ்ஸ் இன் த மிடில். யங்கஸ்ட் சிஸ்டரோ எல்டர் சிஸ்டரோ மிடில்ல இருப்பாங்க. கரெக்ட் தான், எல்டரா இருப்பாங்க இல்லைன்னா யங்கரா இருப்பாங்க, 2 பேர். இது 100% ஷுவர். ஓகேவா? இதோட நிப்பாட்டிட முடியாது. அடுத்த ஆப்ஷனும் ஃபெயில்னு சொல்லணும். ஓகேவா? யங்கர் சிஸ்டர் ஹவுஸ் லைஸ் ஆன் த ஈஸ்ட் ஆஃப் மிடில் சிஸ்டர். மிடில் சிஸ்டருக்கு ஈஸ்ட்ல யங்கர் சிஸ்டர் இருக்குன்னு சொல்றாங்க. செகண்ட் கேட்டகரிக்கு மட்டும் தான் கரெக்டா இருக்கு. யங்கருக்கு சாரி ஃபர்ஸ்டுக்கு தான் இருக்கு. ஓகேவா? என்ன சொல்றாங்க? யங்கர் சிஸ்டர் ஹவுஸ் லைஸ் ஈஸ்ட் ஆஃப் த மிடில் சிஸ்டர். நான் என்னோட கான்செப்ட் படி எது ஈஸ்ட், உங்க ஈஸ்ட்னு எடுத்துக்கிட்டேன். யங்கர் சிஸ்டர் மிடிலுக்கு ஈஸ்டா எந்த ஆப்ஷன்ல இருக்கு? செகண்ட்ல இருக்கு. இங்க பாருங்க, மிடிலுக்கு யங்கர் வந்து ஈஸ்ட்ல இல்ல. அப்ப இதுவும் கேரண்டி கிடையாது. எதுதான் 100% கேரண்டி? தேர்ட் ஆப்ஷன் தான். 2 கொஸ்டின் தான் படிச்சிருக்கோம். 2 கொஸ்டினுமே கேட்கிற எல்லாருக்குமே புரிஞ்சா நல்லா இருக்கும். கரெக்டான்னு பாருங்க. 2 கொஸ்டின்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? போய்க்கலாமா? கொஸ்டினை திரும்ப 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 ரீட் பண்ணி பாருங்க. நம்ம ஆப்டிடியூட் RS அகர்வால் புக்ல இருந்தே நம்ம வந்து எக்ஸாம் ஃபேஸ் பண்ணோம்னா CTS எக்ஸாம் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணணும். மற்ற எந்த எக்ஸாமும் நம்ம எந்த புக்ல படிச்சாலும் 100% எல்லாம் அப்படியே புக்ல வராது. CTSல அண்டர் கிராஜுவேட்க்கு மட்டும்தான் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க. UG ஸ்டூடெண்ட், MSc ஸ்டூடெண்ட்ஸும் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் வந்து CTS எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில
அப்ளை பண்ணி ஆஃப் கேம்பஸ்லயும் பிளேஸ் ஆயிக்கலாம், ஆன் கேம்பஸ்லயும் பிளேஸ் ஆயிக்கலாம். நிறைய வேகன்சிஸ் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம தான் ட்ரை பண்றது, வேற ஒண்ணும் இல்லை. சோ இப்போ அந்த இது நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் சிடிஎஸ் எக்ஸாமுக்கு மட்டும்தான் அகர்வால் புக்ல இருந்து வரும். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு கொஸ்டின் பேப்பர். ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. டிசிஎஸ் போறோம், விப்ரோ போறோம், இன்ஃபோசிஸ் போறோம். இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல மேத்தமேட்டிக்ஸ் இல்லாம எந்த ஃபீல்டுமே கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், இசிஇ படிச்சிருக்கலாம். யார் அல்கரிதம் போட்டாலும் மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாக்கு தான் அல்கரிதம். யாரு கோடிங் படிச்சாலும் மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாக்கு தான் கோடிங். நம்ம தான் கோடிங் போடுறதுக்கு நமக்கு ஃபெசிலிட்டி இல்லைன்னு யோசிக்கிறோம். ஓகேங்களா? என்ன சி ப்ரோக்ராமிங், C++, பைத்தான் எது எடுத்தாலும் மேத்தமேட்டிக்ஸ் தான். அதை மட்டும் மறந்துடாதீங்க. எல்லாமே மேத்தமேட்டிக்ஸை யூஸ் பண்றது தான். அதனால எல்லா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில மேத்தமேட்டிக்ஸ்க்கு அட்டென்ட் பண்றதுக்கு வாய்ப்பு தராங்க. ஓகேங்களா? நல்லா கேர்ஃபுல்லா இது பண்ணிக்கோங்க. சோ நம்ம மத்ததெல்லாம் போறோம்னா இந்த மாதிரிதான் புது கொஸ்டினா தான் இருக்கும். ஆன் ஸ்பாட்ல யோசிச்சுதான் ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். 2 கொஸ்டின் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ரெண்டுமே புரியும் நம்புறேன். ஓகேங்களா? அடுத்தது 3வது கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். 3வது கொஸ்டின் பார்ப்போம். ஒரு நிமிஷம். என்ன சொல்றாங்க? A mine supplies 100 tons of copper ore. ஓகேங்களா? ஒரு சுரங்கத்துல 10,000 tons. Mine supplies 10,000 tons of copper ore. ஒரு சுரங்கத்துல இருந்து 10,000 டன் காப்பர் ஓர் வந்து சப்ளை ஆகுது, containing an average of 1.5 weight% of copper. அந்த காப்பர் ஓர்ல 10,000 டன்னும் வந்து காப்பர் கிடையாது. அதுல 1.5% மட்டும்தான் காப்பர். அப்ப மீதி எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த சுரங்கத்துல இருந்து வெட்டி இருக்கிற 10,000 tons ஆஃப் காப்பர் ஓர்ல ஆவரேஜா 1.5 weight% மட்டும்தான் காப்பர் இருக்கு. 1.5% ஆஃப் காப்பர் ஓர். ஓகே. இப்போ to a smelter everyday. இப்போ பிரிச்சு எடுக்கிறதுக்கு கொடுக்கணும். கொடுத்தோம்னா எவ்வளவு காப்பர் இருக்கு? 1.5%. இப்ப ஸ்மெல்டர் இருக்கிற எல்லா காப்பரையும் பிரிச்சிடலாமா? பிரிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு எஃபிஷியன்சி இருக்கும். இது என்ன சொல்றாங்க பாருங்க. ஸ்மெல்டர் எக்ஸ்ட்ராக்ட் ஒன்லி 80% ஆஃப் காப்பர் ஃப்ரம் த ஓர். எவ்வளவு பர்சன்டேஜ் மட்டும்தான் எடுக்கும்? 1.5% காப்பர் இருக்கும். அந்த 1.5% காப்பர்ல 80% மட்டும். அது என்ன சார் 1.5%ல 80% அப்படின்னு பாக்குறீங்க? இது வந்து ஸ்மெல்டரோட எஃபிஷியன்சி. இது காப்பரோட அவைலபிலிட்டி. ஓகேங்களா? 100% காப்பர் இருந்துச்சுன்னா அதுல 80% தான் வந்து ஸ்மெல்டர் எடுத்து தரும். மீதி 20% வந்து வேஸ்டேஜ்லயே போய் விழுந்துரும். Smelter extract 80% of copper from the ore on the same day. அந்த நாள்லயே 80% மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். What is the production of copper in ton per day? இந்த கொஸ்டினை நல்லா தெளிவா படிச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் அவ்வளவு சாதாரணமா புரியாது. ஃபர்ஸ்ட் டைம் படிச்சீங்கன்னா அப்படியே அவ்வளவு ஈஸியா எல்லாம் சொல்லிட முடியாது. என்ன சொல்றாங்க? மொத்தம் 3 டேட்டா இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு காப்பர் ஓர் வெட்டி எடுக்கலாம்? 10,000 டன் எடுக்கலாம். அதுல எவ்வளவு காப்பர் இருக்கும்? 1.5% தான் காப்பர் இருக்கும். அந்த காப்பர் 1.5% அப்படியே கையை வச்சு எடுத்துட முடியாது. ஸ்மெல்டர் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஸ்மெல்டரோட கெப்பாசிட்டி என்ன? 80% காப்பரை மட்டும்தான் எடுத்துரும். மீதி 20% அந்த வேஸ்டேஜ்லயே கொண்டு போய் போட்டுரும். அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு காப்பர் வந்து அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில இல்ல பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து எடுக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப கொஸ்டின் புரிஞ்சதா? ரீட் பண்ணி இது பண்றது தாங்க நம்ம இது பண்ணணும். ஓகே. கொஸ்டின் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, இது எப்படி நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு அவுட்புட் கிடைக்குன்னு பார்க்கணும். மொத்தம் 10,000 டன்னுங்க. எவ்வளவு இருக்கு? 10,000 டன்னு. ஓகே. அதுல எவ்வளவு காப்பர் இருக்கு? 1.5% தான். பர்சன்டேஜ் எப்படிங்க நம்பரா மாத்துறது? 1.5/100 இப்படி போட்டுக்கலாம். இல்ல இந்த பாயிண்ட விட்டுட்டு என்னன்னு எழுதிக்கலாம்? 15 போட்டு 1000 போட்டுக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான். 1.5/100 போட்டாலும் டெசிமல் இது பண்றதுக்கு 15/1000 போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்படி போட்டாலும் அப்படி போட்டாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அடுத்தது 80% தான் ஸ்மெல்டரோட கெப்பாசிட்டி. அதுவும் பர்சன்டேஜ் எல்லாம் இருக்கு. அப்ப நம்பரா மாத்தணும்னா 80/100. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப கஷ்டமாலாம் இல்ல.
கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு மார்க். 3 ஜீரோவை கட் பண்ணிட்டேங்க. இன்னும் ஒரு ஜீரோ இருக்குங்க, ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டேங்க. இன்னொரு ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கட் பண்ணிட்டேங்க. நான் எங்கேயுமே மல்டிப்ளை பண்ண இது பண்ணல, சிம்பிளா கட் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம கிட்ட கையில இருக்கிற நம்பர் ரெண்டே நம்பர் தான். என்னது? 15ம் 8. ரெண்டை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணா 120, மல்டிப்ளை பண்ணா 120. அப்ப 120 டன் காப்பர் வந்து எடுக்கலாம். 10,000 டன் காப்பர் ஒரு வெட்டி எடுத்தோம்னா அந்த ஸ்மெல்டர்ல இருந்து எவ்வளவு நமக்கு கிடைக்கும்? வெறும் 120 டன் தான் கிடைக்கும். 10,000 டன்ல 120 டன் காப்பர் தான் இருக்கு. மீதி ஃபுல்லாவே வேஸ்டேஜா கொடுத்துட்டோம். இப்ப புரியும்னு நினைக்கிறேன். நான் எதுவும் இது பண்ணல. இன்னொரு முறை கூட ஃப்ரெஷ்ஷா எழுதி காட்டுறேன். என்ன பண்ணிருக்கேன்? 10,000 டன் அவுட்புட், அதனால 10,000 போட்டேன். 1.5% தான் காப்பர் இருக்கு. அதை வந்து நான் எழுதியிருக்கேன் 1.5/100. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் கட் பண்றதுக்கு இன்னொரு ஜீரோ சேர்த்துக்கிட்டு அப்படியே கூட வச்சுக்கலாம். 80% தான் ஸ்மெல்டரோட கெப்பாசிட்டி, அதனால 80 போட்டேன். ஓகேங்களா? 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கட் பண்ணிட்டு, இன்னும் 2 ஜீரோவுக்கு இன்னும் 2 ஜீரோ கட் பண்ணிட்டேன். டினாமினேட்டர் ஃபுல்லாவே கேன்சல் ஆயிடுச்சு. 80 1.5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 120. 15 8 மல்டிப்ளை பண்ணாலும் 120. ஸோ 120 கரெக்ட் ஆன்சர். அப்ப ஒரு நாளைக்கு 120 டன் ஆஃப் காப்பர் வந்து ஒரு நாளைக்கு வந்து எடுத்து அந்த மைன்ல இருந்து நம்ம வெட்டி எடுக்கலாம்னு சொல்றாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். இந்த சிஎஸ்ஐஆர் கொஸ்டின் பேப்பர் வந்து நேஷனல் லெவல்ல எழுதுறதால இங்கிலீஷ்லயும் இருக்கு, ஹிந்திலையும் இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இங்க என்ன பார்ப்போம்? வீட் ப்ரொடக்ஷன் ஆஃப் அ கண்ட்ரி ஓவர் அ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஷோன். இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஆப்டிடியூடு, லாஜிக்கல் ரீசனிங், இந்த மாதிரி வேற வேற பேர்ல வந்து நம்ம வந்து இதை படிக்க போறோம். ஓகேங்களா? சோ அதுல இப்ப ஏதோ ஒரு டாபிக்னு எடுத்துக்குவோம். ஃபியூச்சர்ல நம்ம பேசுறப்ப அது எந்த கான்செப்ட்ல வருதுன்னு பார்ப்போம். Wheat production of a country over a number of years is shown. Which year recorded highest percentage reduction in production over the previous year? ஓகேங்களா? எங்க ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் ரிடக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, 50, 45, 40, 35, 30 யூனிஃபார்மா தான் குறைஞ்சிருக்கு. எங்க ஹையஸ்ட் ரிடக்ஷன் வரும்? ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் போறப்ப 45, ஃபர்ஸ்ட் 50 கிலோவோ இல்ல 50,000 கேஜஸோ ஏதோ ஒண்ணு இருந்தது. இல்ல மெட்ரிக் டன் இங்க கொடுத்துருக்காங்க. 50 மெட்ரிக் டன்ல இருந்து 45 மெட்ரிக் டவுனா மாறி இருக்கு. எத்தனை மெட்ரிக் டன் குறைஞ்சிருச்சு? 5 மெட்ரிக் டன் குறைஞ்சிருச்சு. அடுத்தது என்ன இருக்கு? 45ல இருந்து 40, திரும்பவும் 5 மெட்ரிக் டன் தான் குறைஞ்சிருக்கு. 40ல இருந்து 35, 5 மெட்ரிக் டன் தான் குறைஞ்சிருக்கு. 35ல இருந்து 30, 5 மெட்ரிக் டன் தான் குறைஞ்சிருக்கு. எல்லா இயருமே ஈக்குவல் தான் குறைஞ்சிருக்கு. எல்லா இயருமே ஈக்குவல் தான் குறைஞ்சிருக்கு. ஆனா கொஸ்டின் என்ன போட்டுருக்காங்க பாருங்க, which year recorded highest percentage reduction? Which year recorded highest percentage reduction in production over the previous year? எந்த வருஷங்க இருக்கிறதுலே அதிகமான என்னது ரிடக்ஷனா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எந்த இயர்ல அதிகமான ரிடக்ஷனா இருக்குன்னு கேக்குறாங்க. எப்படி பாக்குறது? இங்க கொடுத்திருக்கிறதுல 2000 ஒரு நம்பர் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? 2000 கம்பேர் பண்ண முடியாது. 2001க்கு எப்படி சார் கம்பேர் பண்றது? ரிடக்ஷன்னா ப்ரீவியஸ் இயருக்கும் பிரசன்ட்க்கும். பிரசன்ட் வந்து நியூமரேட்டருங்க, 45/50. இது ஒரு நம்பரா வரும். 45/50ங்கிறது ஒரு நம்பரா வரும். ஓகேங்களா? அடுத்தது 2002க்கு போனா 45/50 இல்ல 40/45. அடுத்தது 2003க்கு போனீங்கன்னா 35/40. 2004க்கு போனீங்கன்னா 30/35. கண்டிப்பா எல்லாம் சேம் நம்பரா வராது. 5 அங்க பாக்குறதுக்கு சேமா இருந்துச்சு, ஆனா இங்க வந்து சேமா வராது. இது என்ன இருக்குங்க? 5 டேபிள்ல கட் பண்ணா 9/10 இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவா மாறி இருக்கு? 5 டேபிள்ல கட் பண்ணா 9/10. இது என்ன சொல்லுதுங்க? அதே 5 டேபிள்ல கட் பண்ணா 8/9. இது என்ன சொல்லுதுங்க? இது என்ன சொல்லுது பாருங்க. இது என்னங்க? 7/8. அடுத்தது என்ன சொல்லுதுங்க? 6/7. இந்த 4 பிராக்ஷன்ல எந்த பிராக்ஷன் சின்ன வேல்யூ? 9/10 விட 8/9 பெருசா சின்னதான் கண்டுபிடிச்சிட்டோம்னா வேல்யூ முடிஞ்சிருச்சுங்க.
சொல்லுங்க. உங்க மொபைல்லே பார்த்துடலாம். சொல்லுங்க பார்ப்போம். எது சின்ன நம்பர்ன்ட்டு. 9/10 8/9 ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் சின்ன நம்பர்? யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். 9/10 8/9. நம்ம மொபைல் கால்குலேட்டர் தான் சொன்னேன். நான் வேற எதுவும் சொல்லவே இல்லை. ஈஸியா போட்டுடலாம். கிளாஸ் ஃபுல்லாவே மொபைல் லிங்க்ல தான் பண்றீங்களா? ஓகே. நம்ம மேத்தமேட்டிக்ஸ்ல பார்த்திருப்போம். என்ன மேத்தமேட்டிக்ஸ்ல பார்த்திருப்போம் அப்படின்னா, ஒரு சின்ன லாஜிக் பார்த்திருப்போம். ரெண்டு அடுத்தடுத்த நம்பர் தான் இருக்கு. ஒரு ஆன்சர் வந்திருக்கு. என்னன்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே. 9/10 கம்பேர் பண்றப்போ 8/9 வந்து சின்ன நம்பர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு சின்ன லாஜிக் இருக்கு. ரெண்டு அடுத்தடுத்த நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன ரெண்டு அடுத்தடுத்த நம்பர்? ஒன்னும் இல்லைங்க. 6 7 7 8 8 9 9 10 ரெண்டுமே அடுத்தடுத்த நம்பர் தான். நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஒன்னொன்னு ஆட் பண்ணோம்னா ஓகேங்களா, இதை விட இதோட டிஃபரன்ஸ் வந்து என்ன ஆயிடும்? குறைஞ்சிரும். இங்க வந்து 0.8 வருதுன்னா இங்க 0.8 விட அதிகமான நம்பரா மாறிடுச்சு. 0.8 விட அதிகமான நம்பரா மாறிடும். ஓகேவா? சோ 9/10 0.9. இது 0.9 விட சின்ன நம்பரா இருக்கும். 0.9 விட சின்ன நம்பரா இருக்கும். ஓகேங்களா? 8/9 விட 7/8 சின்னதா இருக்கும். 7/8 விட 6/7 சின்னதா இருக்கும். 6/7 விட 5/6 சின்ன நம்பரா இருக்கும். இது மேத்தமேட்டிக்ஸ்ல யூஸ் பண்ற கான்செப்ட். இது எப்படி நம்ம ரெகுலர் கிளாஸ்ல பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்சென்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் டக்குன்னு குறைஞ்சிரும். ஏன்? டினாமினேட்டர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் பீரியட் கண்டக்டட் வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. நம்பர் ஆஃப் பீரியட் அட்டெண்டட் வந்து நியூமரேட்டர்ல இருக்கு. அப்ப ஆப்சென்ட் ஆயிட்டோம்னா டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது, நியூமரேட்டர் அதே நம்பரா இருக்கு. அப்ப டக்குன்னு குறைஞ்சிரும் வேல்யூ. அட்டன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, மேக்கப் பண்ணிடுறோம். ஒரு கிளாஸ் நம்ம வந்து அட்டன் பண்ணதால மிஸ் பண்ணதால 83ல இருந்து 81க்கு வந்துருச்சு. அடுத்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோம்னா 81ல இருந்து டைரக்டா 83க்கு ஜம்ப் ஆயிடும். நம்ம தப்பா அசியூம் பண்ணுவோம். ஆவாது. ஏன் ஆவாது? டினாமினேட்டரும் இன்க்ரீஸ் ஆகுது, நியூமரேட்டரும் இன்க்ரீஸ் ஆகுது. பிரசன்ட் ஆனா டினாமினேட்டரும் இன்க்ரீஸ் ஆகுது, நியூமரேட்டரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்சென்ட் ஆனா டினாமினேட்டர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, நியூமரேட்டர் அதே நம்பரா இருக்கு. அதனாலதான் ஆப்சென்ட் ஆனா பர்சன்டேஜ் டக்குன்னு குறைஞ்சிருது. அதை மேக்கப் பண்றதுக்கு நம்ம பிரசன்ட் ஆனோம்னா பர்சன்டேஜ் அவ்வளவு ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேங்களா? அப்ப நான் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகணும்னா என்னோட நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து இன்னும் நிறைய இருக்கும். அப்படி இன்னொரு 10 நிமிஷம் தான் ஃப்ரீ டைம் இருக்கு, பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் தான் கிளாஸ் தருவாங்க. ஓகேங்களா? சோ 9/10 வந்து 8/9 விட பெரிய நம்பர். 8/9 வந்து 7/8 விட பெரிய நம்பர். 7/8 வந்து 6/7 விட பெரிய நம்பர். எந்த இயர்ல லீஸ்ட் ப்ரொடக்ஷன்? 6/7 இருக்கிற இயர்ல தான் லீஸ்ட் ப்ரொடக்ஷன். கொடுத்திருக்கிற டேட்டா படி. அப்போ ஹையஸ்ட் பர்சன்டேஜ் குவான்டிட்டி நம்பர்ல 30 35 40 45 50 ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. பர்சன்டேஜ் கேக்குறாங்க. பர்சன்டேஜ் வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கிறது 2001ல ரிடக்ஷன்ல கம்மியா இருக்குது. அதுக்கு அடுத்தது அதை விட குறைஞ்சிச்சு. அப்ப ஹையஸ்ட் ரிடக்ஷன் 2004ல இருக்கு. அடுத்தது 25 போட்டிருந்தா 2005ல அதை விட குறைவா கிடைச்சிருக்கும். கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா திரும்ப 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 கொஸ்டினை ரீட் பண்ணுங்க, டவுட் கேளுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து நம்ம எழுதுறது வந்து ஒரு சாப்டர் கிடையாது. RS அகர்வால் புக்ல இருக்கிற ஒரு சாப்டர் கிடையாது. எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான். ஸோ லாஜிக்கல் ரீசனிங், ஆப்டிடியூட் எல்லாமே சேர்ந்து தான் இந்த கொஸ்டின் பேப்பர். அதுவும் வந்து பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட், எம்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி லெவல் எல்லாம் கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ்ல பிஎஸ்சி எம்எஸ்சி இருக்கும். அதர் டிபார்ட்மெண்ட் எழுதுறவங்க வந்து 12th முடிச்சிருப்பாங்க. ஸோ 12th விட ஸ்லைட்டா ஹையரா இருக்கிற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். நம்ம தான் கரெக்டா இது பண்ணணும். வாட் இஸ் த நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் த இன் த கிவன் சீக்வன்ஸ்? இந்த கொடுத்திருக்கிற சீக்வன்ஸ்ல நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்னன்னு பார்ப்போம். யாராச்சும் கிளாஸ் மிஸ் பண்ணிருந்தீங்க, திரும்ப பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறத
திரும்ப எடுத்து இதுல கொடுத்துட்றேன். நீங்க கிளாஸ் எடுத்து இன்னொரு முறை பாத்துக்கோங்க. டவுட் வருது ஃபுல்லா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எந்த பிளேஸ்ல டவுட் வருதோ அந்த பிளேஸ்க்கு மூவ் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? வாட் இஸ் த நெக்ஸ்ட் பேட்டர்ன் இன் த கிவன் சீக்வன்ஸ்? இந்த சீக்வன்ஸ்ல நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்ன்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். 2 சர்க்கிள் இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஒரு பெண்டுலம் மாதிரி ஒரு ஆரோ இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப கிளாக்கோட நீடில் மாதிரி ஒரு ஆரோவும் 2 சர்க்கிளும், ஓகேங்களா, ஒரு ட்ரையாங்கிளும் ஒரு ஸ்கொயரும் இருக்கு சார். ஒரு டாட்டும் இருக்கு. எல்லா ஃபிகர்லயுமே டாட் இருக்கு. அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டியது. ஓகேவா? இப்ப நம்ம பார்ப்போம் இங்க இருந்து இதுல இருந்து இதுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். நான் சொல்ற ஆன்சர் மட்டும் கரெக்ட்னு இல்லைங்க. நீங்க வேற ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்தா அடுத்த டைம் சொல்லுங்க. அதையும் வந்து கிளாசிஃபை பண்ணி பாருங்க. 2 சர்க்கிள், ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஸ்கொயர். அடுத்ததுல என்ன இருக்கு பாருங்க. அவுட்டர்ல இருக்க ஸ்கொயர் அப்படியே இருக்கு. நீடில் அதே மாதிரி தான் இருக்கு. நீடிலோட டைரக்ஷன் மாறவே இல்லை, அதே மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? வெளியில இருந்த ட்ரையாங்கிள் உள்ள போயிடுச்சு, உள்ள இருக்கிற சர்க்கிள் வெளில வந்துருச்சு. வெளில இருந்த ட்ரையாங்கிள் உள்ள போயிடுச்சு, உள்ள இருந்த சர்க்கிள் வந்து வெளியில வந்துருச்சு. அவ்வளவுதான் நடந்திருக்கு. இன்னர்ல இருந்த சர்க்கிள் வெளியில வந்துருச்சு, வெளில இருந்த ட்ரையாங்கிள் உள்ள போயிடுச்சு. இது ரெண்டும் வச்சு மூணாவது கம்பேர் பண்ணக்கூடாது. தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் தான் லிங்க். ஃபர்ஸ்டும் செகண்டும் க்ளூ கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்? தேர்டையும் ஃபோர்த்தையும் லிங்க் பண்ணணும். இப்ப என்ன மாறாது? நீடிலோட டைரக்ஷன் மாறாது. 4 ஃபிகர்லயுமே 1 2 3 4 ஆப்ஷன்ல 4லயுமே நீடிலோட டைரக்ஷன் மாறல. அப்ப நீடில் நமக்கு வந்து இஷ்யூவே கிடையாது. நீடில் வந்து நமக்கு இஷ்யூ கிடையாது. வெளியில இருக்கிற பாக்ஸ் எதுலையுமே மாறல. அந்த ஸ்கொயரும் எதுலையும் பிரச்சனை இல்லை. ஸ்கொயரும் எதுலையும் பிரச்சனை இல்லை. அப்ப வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா, சர்க்கிள் அவுட்டர்ல இருக்கிற சர்க்கிள் அவுட்டர்ல அப்படியே வந்திருக்கு. இப்ப அவுட்டர்ல இருக்கிற ட்ரையாங்கிள் அவுட்டர்ல அப்படியே இருக்கணும். அவுட்டர்ல இருக்கிற ட்ரையாங்கிள் அவுட்டர்ல அப்படியே இருக்கணும். அப்ப எதுல எல்லாம் இருக்கு? செகண்ட்ல, தேர்ட்ல. செகண்ட்ல, தேர்ட்ல. அவுட்டர்ல இருக்கிற ட்ரையாங்கிள் அவுட்டர்ல வந்திருக்கு. அப்ப 4ல 2 எலிமினேட் பண்ணிட்டோம். 1 ஆன்சர் கிடையாது, 4 ஆன்சர் கிடையாது. ஏன்? அவுட்டர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சர்க்கிள்லயும் செகண்ட் சர்க்கிள்லயும் அவுட்டர்ல இருக்கிற சர்க்கிள் அப்படியே அவுட்டர்லயே இருக்கு. அப்ப தேர்ட்லயும் ஃபோர்த்லயும் அவுட்டர்ல இருக்கிற ட்ரையாங்கிள் அவுட்டர்லயே இருக்கணும். ஓகே, நீடில் பார்த்துட்டோம், அவுட்டர் பாக்ஸ் பார்த்துட்டோம். இன்னும் கம்பேர் பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? உள்ள இருக்கிற ட்ரையாங்கிள் வெளியில வரணும், வெளியில இருக்கிற ஸ்கொயர் உள்ள போகணும். உள்ள இருக்கிற ட்ரையாங்கிள் வெளியில வரணும், வெளியில இருக்கிற ஸ்கொயர் உள்ள போகணும். செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல, செகண்ட் ஆப்ஷன்ல இல்ல. வெளியில இருந்த ஸ்கொயர் உள்ள போகணும், உள்ள இருக்கிற ட்ரையாங்கிள் வெளியில வரணும். அப்ப தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன். டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் டே டீச் பண்றேன், சும்மா நீங்க அப்படியே பார்த்துட்டு வாங்க. திரும்ப திரும்ப இது பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு முறை பாத்துருவீங்கன்றதுதான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துட்டேன். நீங்க ஒரு முறை படிச்சு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு. ஓகேங்களா? இது ஒரு சிம்பிள் கொஸ்டின்ங்க. ரே ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். பிசிக்ஸ்ல பார்த்த ரிஃப்ராக்ஷன் பார்த்திருப்போம். என்ன ரிஃப்ராக்ஷன் பார்த்திருப்போம்? எத்தனை பேர் தமிழ் மீடியம், எத்தனை பேர் இங்கிலீஷ் மீடியம்னு தெரியல. என்ன பண்ணிருப்போம்? ஸ்கேட்டரிங்லா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். A person completely under sea water. தண்ணிக்குள்ள ஒருத்தர் உள்ள போயிட்டாருங்க. தண்ணிக்குள்ள ஒருத்தர் போயிட்டாரு. அண்ட் tracks the sun. தண்ணிக்குள்ள இருந்து சன்னை பாக்குறாரு. இத நீங்க யூஸ்வலாவே எல்லாருமே பார்த்திருப்போம். ஓகேங்களா? இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். ஓகே, ஒரு பர்சன் வந்து கம்ப்ளீட்டா தண்ணிக்குள்ள போயிட்டாரு, தண்ணிக்குள்ள இருந்து சன்னை பாக்குறாரு. அப்ப என்ன நடக்கும்? ஒரு இதுல வந்து வாட்டர் சோர்ஸ் உள்ள வந்து ஊடுருவி என்ன வரணும்? ரே வரப்ப சன்லைட் டைரக்டா அப்படியே வருமா, ரிஃப்ராக்ட் ஆகி வருமா? அதுதான் பிசிக்ஸ் சொல்லுது. அதே கான்செப்ட் தான் இங்கும் சொல்லிட்டாங்க. ஓகே, கம்பேர் டு an observer above water. மேல இருந்து பார்த்தாலும் தண்ணிக்கு உள்ள இருந்து பார்த்தாலும் என்ன நடக்கும்? which of the following observation would made under water observer? உள்ள இருக்கிறவருக்கு என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நெய்தர் டைம் சன்ரைஸ் சன்செட் நார் ஆங்கிள்ஸ். என்ன சொல்றாங்க பாருங்க. டைம் மாறாது, சன்ரைஸோ சன்செட் டைமோ மாறாது, ஆங்கிளும் மாறாது.
ஆங்கிளும் மாறாது, எதுவுமே மாறாது. மேல இருந்து பார்த்தாலும் தண்ணிக்குள்ள இருந்து பார்த்தாலும் அப்படியேதான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஆனா பிசிக்ஸ் இப்படி சொல்லவே இல்லை. பிரிசம் வழியா ரே பாஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும்னு சொல்லுது. பிரிசத்துல இருந்து ரிஃப்ராக்ட் ஆகி வேற டைரக்ஷன்ல போற மாதிரி தெரியும், ஸ்ட்ரெயிட்டா போற மாதிரி தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. பிரிசம்ங்கிறது ஒரு மீடியம், அதே மாதிரி வாட்டருங்கிறது இன்னொரு மீடியம். அப்ப அப்படியே போவாதுன்னு சொன்னாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் இல்ல. ரிஃப்ராக்ஷன் இருக்கும். சன்ரைஸ் சன்செட் டைம் மாறுமா மாறாதான்னு தெரியாது. பட் ஏன்னா ஆங்கிள் வந்து கட்டாயம் மாறுது. இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, சன்ரைஸ் டிலே சன்செட் அட்வான்ஸ். தண்ணிக்குள்ள இருந்து பார்த்தா அப்படியே மாறிடும். ஒரு ஃபாரஸ்ட் கிட்ட நின்றுட்டு பார்த்தோம்னா வேணா, தூரமா போனோம்னா கிட்டமா போனோம்னா சன்ரைஸ் சன்செட் டைம் மாறும். தண்ணிக்குள்ள இருந்து பார்த்தா சன்ரைஸ் சன்செட் டைம் எல்லாம் மாறவே மாறாது. சன்ரைஸ் டிலேவோ சன்செட் அட்வான்ஸாவோ வாய்ப்பே இல்லை. ஓகேவா, அதுவும் கிடையாது. அடுத்தது தேர்ட் ஆப்ஷன், சன்ரைஸ் அண்ட் சன்செட் டைம்ஸ் ரிமைன் அன்சேஞ்ச். ரைஸ் ஆவறதும் சன்செட்டும் மாறவே மாறாது. பட் ஆங்குலர் ஸ்பேன் ஆஃப் த ஹாரிசான் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு மாறும். இது கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபோர்த் ஆப்ஷனை படிச்சா தானே நம்ம வந்து 100% கன்க்ளூட் பண்ண முடியும். த டியூரேஷன் ஆஃப் த டே அண்ட் ஆங்குலர் ஸ்பேன் ஆஃப் த ஹாரிசான் போத் ஆர் டிக்ரீஸ். மாறவே மாறாதுங்க, ரெண்டுமே குறைஞ்சிருங்கிறாங்க. அப்படி எல்லாம் மாறவே மாறாது. சன்ரைஸோ சன்செட்டோ மாறாது, ஆங்கிள் மட்டும்தான் மாறி இருக்கும். அப்ப தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன். 6 கொஸ்டின் பார்த்திருக்கோம், 6ஐயுமே ரீட் பண்ணுங்க. சிஎஸ்ஐஆர் கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரை 25 கொஸ்டின்ஸ் இருக்கும் பார்ட் ஏல. அதுல 20 கரெக்டா எழுதணும். சாரி, 20 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுல 15 கரெக்டா எழுதணும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 20. 20ல 15 கரெக்டா எழுதணும். ஓகேங்களா? கரெக்டா இருந்தா மார்க் எத்தனை, நெகட்டிவ் மார்க் எத்தனை அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பேசுவோம். ஏன்னா டைம் வந்து இதாகிறதுக்கு என்னது க்ளோஸ் ஆக போகுது. ஸோ பார்ட் ஏவை பொறுத்தவரை பார்த்தோம்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. 20ல 15 கொஸ்டின்ஸ் எழுதணும். ஒரு கொஸ்டின் கரெக்டா இருந்தா 2 மார்க், ஒரு கொஸ்டின் தப்பா இருந்தா அரை மார்க் நெகட்டிவ் மார்க். 15வது கொஸ்டின் கரெக்டா எழுதிட்டேன், 16வது கொஸ்டின் தப்பா எழுதிட்டேன். ரெண்டுமே கரெக்டா எழுதிருந்தா 15வது கொஸ்டினுக்கு 2 மார்க், 16வது கொஸ்டினுக்கு 2 மார்க், 4 மார்க் என்னோட ஸ்கோர் 2 கொஸ்டினுக்கு. 15 கரெக்ட், 16 தப்பா எழுதிட்டோம்னா 15வதுல இருக்கிற 2 மார்க், 16வது கொஸ்டின்ல அரை மார்க் அதுல இருந்து திருடிட்டு போயிடும். அப்ப என்னோட ஓவரால் அவுட்புட் வந்து 1.5 மார்க் தான். 15 மட்டுமே நான் கரெக்டா எழுதிருந்தா 2 மார்க் கிடைச்சிருக்கும். 15ம் 16ம் கம்பைன் பண்ண 16 தப்பு, 15 கரெக்டா இருக்கிறதால 16வது கொஸ்டினுக்கு உண்டான அரை மார்க்க 15ல இருந்து எடுத்துட்டோம், 1.5 மார்க். அதனாலதான் சிஎஸ்ஐஆர் வந்து டஃப். அதனாலதான் சிஎஸ்ஐஆர் டஃப். நம்ம பாட்டுக்கு